ஸ்டேஜில் பேசுனா கொஞ்சம் பயம் எப்பயுமே. மேடம், காலை வணக்கங்கள் அனைவருக்கும். வந்து என்ன பேசுறதுன்னு தெரில, திகைச்சு போயிருக்கேன் இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் கேட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. ஏன்னா வந்து நேற்று ரமேஷ் வந்து பார்த்தாரு, ஃபார்முலா இன்வைட் பண்ணுறதுக்காக பார்த்தாரு. தேவையில்லை, பட் இருந்தாலும் அது அவரோட பழக்கம், நம்ம சொல்லிட்டோம், அதனால் வரணுங்கிறது முதல்ல முடிவு பண்ணியிருந்தோம். வந்து இந்த சார் சொன்ன மாதிரி, டீன் சார் சொன்ன மாதிரி, இந்த ரிப்பிள் எஃபெக்ட்டுங்கிறது கண்டிப்பாக நேச்சுரலாக வரும். ஏன்னா எப்பயுமே உதவி ஒருத்தங்களுக்கு கிடச்சி அதனால் பலன் அடைகிறப்ப அந்த பலனோட இது வந்து அவங்களுக்கு எப்படி திருப்பி பண்ணுறது, எப்படி பண்ணலாங்கிறது மனசில் தானாகவே தோன்றும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஸ்டூடெண்ட்ஸோட இது வந்து ரிப்பிள் எஃபெக்ட்டு நிறைய இருக்கும். இதனால் பல ஆயிரம் பேருக்கு பெனிஃபிட் போகும். ரமேஷ்ங்கிறவர் ஒரு சின்ன இதை வந்து பற்ற வச்சுருக்காரு, அது பெரிய காட்டுத்தீயாக பரவி நிறைய பல ஆயிரம் குழந்தைங்களுக்கு உபயோகமாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. எங்கள் மாதிரி நிறுவனங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொழிலில் வந்து சிஎஸ்ஆருங்கிற ஒரு நிர்ணயம் இருக்குது, கட்டாயம் பண்ணணும். பட் இருந்தாலும் அது வந்து பணம் இருக்குங்கிறதுனால வேஸ்ட் பண்ணணும்னு தோணாது. ஏன்னா அது நாங்கள் உழைச்சி சம்பாதிக்கிற பணம், அது வந்து வேஸ்ட் பண்ணுங்கிற எண்ணம் வராது. அதை வந்து நல்ல விதமாக பயன்படுத்துறதுக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சாலும் கண்டிப்பாக நாங்கள் தொடர்ந்து அந்த உதவி பண்ணுவோம். அது எப்பயுமே அதுதான் எங்களுக்கு தேவை. சில நேரங்களில் வந்து கட்டாய சூழ்நிலையில் சில செலவுகள் பண்ணுவோம். பட் இருந்தாலும் 90% வந்து அதை வந்து நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தணும். ஏன்னா நம்மளை நம்பியிருக்கவங்களும் உழைச்சி சம்பாரித்த பணம் அது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எப்பயுமே பண்ணுவோம். அதில் வந்து முகவரிங்கிற ஒரு இது வந்து எங்களுக்கு தொடர்பு கிடைச்சதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு. அது நேச்சுரலாக எங்கள் ஊருக்காரராக போயிட்டார், அதனால் ரொம்ப டபுள் சந்தோஷம். நல்ல காரியத்துக்கும் போகுது, நம்ம ஊருக்காரர் மூலமாக போகுதுங்கிறது டபுள் சந்தோஷம். தொடர்ந்து உதவி பண்ணுவோம். எங்களால் முடிஞ்ச உதவி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள்.